வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பற்றி பார்க்க போறோம். ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சேட் பாக்ஸ் வந்து எப்படி சேட் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்றது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐ மீன் வெப்சைட் போயிட்டு அங்க வந்து சேட் பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கும். அதுல வந்து நம்மளோட ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்ற மாதிரி செட்டப் பண்றதை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல அந்த வெப்சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். ஆன்லைன்ல நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாவே நம்ம வந்து சேட் பாக்ஸ் வந்து ஐ மீன் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ அந்த சேட் பாட் வந்து அது நம்மளோட கஸ்டமர்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அதை வந்து நம்ம ஒரு டிக்கெட்டா கன்வெர்ட் பண்றதோ இல்லைன்னா ஒரு லீடா கன்வெர்ட் பண்றதோ அதுவே அது எப்படின்னா அவங்க ஒரு மெயில் கொடுப்பாங்க. அது வந்து நம்மளோட எந்த டீமுக்கோ அவங்களுக்கு வந்து டைரக்டா ஒரு டிக்கெட்டாவோ இல்லை லீடாவோ அலோகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட் வந்து எப்படி வந்து ஓடோல் வந்து கிரியேட் பண்றது, அதை எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் கேர் அப்படின்ற டீம் இருக்கு. நான் வந்து இங்கே கான்ஃபிகரேஷன்ல ஹெல்ப் டெஸ்க் டீமுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் சாட் அப்படின்றத எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவ் சாட் சேனல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் சாட் பாட் அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கான்ஃபிகரேஷன் சாட் பாக்ஸில் ஹெல்ப் டெஸ்க் பாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதில் புதுசாக ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட் லைன் இருக்கலாம், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் நான் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டைப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்டு. இன்கேஸ் அவங்க வந்து நம்ம தேங்க்யூ மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணலாமா, இல்லை அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறதா, இல்லைன்னா மெயில் கேட்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டு ஆப்ரேட்டர்ஸ். தேங்க்யூ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபார்வர்ட் டு ஆப்ரேட்டர் கொடுக்கலாமா. நீங்கள் வந்து இப்போ ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஆர் லைவ் சாட்டா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ கொஸ்டின் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு கொஸ்டினாகவும் தென் அதுக்கு ஆன்சராகவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இது வந்து சிம்பிளாக இமெயில் வந்து கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஃபோன் நம்பர் சேம் மாதிரி தான். அடுத்து ஃப்ரீ இன்புட் இது கொடுக்கும்போது ஒரே ஒரு லைன் மட்டும் கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆன்சர் அதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்புட் மல்டி லைன்ஸ் இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்புட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஷார்ட் கொஸ்டின் மாதிரி கொடுக்குறான். அதுக்கு வந்து ஃப்ரீ இன்புட் அந்த மாதிரி கொடுக்கறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால கிரியேட் லீடு. இப்போ வந்து தேங்க்யூ மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எவ்ரி சாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வர எல்லாருக்குமே வந்து ஒரு லீடா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்க முடியும், இல்ல ஒரு டிக்கெட்டா கிரியேட் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க்ல அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ நான் கிரியேட்டர் டிக்கெட் கொடுத்தேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணும். ஸோ அதுல எந்த டீம் அப்படின்றத நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெக்னிக்கல் இஷ்யூ வரும்போதா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. நான் இதில் எதுவுமே எனபிள் பண்ணல. ஸோ டேரெக்டாக சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏர்லைன் கொடுத்துட்டு சாரி இங்கே வந்து ரூல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வித் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வர மாதிரியும், இல்லை பாட் வந்து எப்பவுமே ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வெப்சைட்டுக்குள்ள போனதுமே ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓப்பன் டைம் வந்து 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். சாட் பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கான பாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் சாட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் அண்ட் நோ ஆப்ரேட்டர் அண்ட் அவைலபிள். இன்கேஸ் அவங்க ஆப்ரேட்டர் இல்லாதப்போ இந்த சாட் பாக்ஸ் ஓப்பனுமா, இல்லைன்னா ஆல்வேஸ் எப்பவுமே ஓப்பனில் இருக்குமா, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எது நமக்கு நீடோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இங்கே வந்து ஆல்வேஸ் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் டெஸ்க்கு நான் ஆல்ரெடி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து ஆல் கண்ட்ரிஸ். ஸோ நான் இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, இந்த சேனல்ல போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனாலுமே நம்ம வந்து நம்மளோட பாட் செக்ஷன் போய்க்கலாம், ஹெல்ப் டெஸ்க்கான பாட்டுக்கானக்குள்ள. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சாட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத. நான் வந்து இங்கே டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை கிளிக் பண்ணது நம்மளோட வெப்சைட் டெஸ்ட் ஹெல்ப் டெஸ்க்ல போய்க்கிறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெல்ப் டெஸ்க் பாட் அப்படின்ற கான்செப்ட் வந்துருக்குதுங்களா. ஸோ இது வந்து ஹெல்ப் டெஸ்க்கான பாட்டு. நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். ஐ ஹேவ் அ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்கும் ப்ளீஸ் ரைட் ஏ சீரியல் நம்பர் ஃபார் யுவர் எக்யூப்மெண்ட். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட்டோட சீரியல் நம்பர் கேட்குற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 001 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நம்ம ரிப்ளை பண்ண அது வந்து ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நியூவாக ஒரு ஹெல்ப் டெஸ்க்கான ஆட்டோமேட் பாட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஓடோல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் டெஸ்க்கை வந்து மாடிஃபை பண்ண நம்மளோட கஸ்டமரோட கொரிஸ் வந்து சீக்கிரமாகவே சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.